Hi friends, welcome to SV Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுடிதார் ப்ளவுஸ்க்கு நாட் வைக்கிறோம்ல அதில் கீழே வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிக்கணும். 4 இன்ச் அகலம் 4 இன்ச் நீளத்தில் நான் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிட்டு இந்த கலரில் வந்து நான் நூல் வந்து கோத்து வச்சுருக்கேன், ரெட்டையாக கோத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்கொயராக உள்ள கிளாத்தை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் ரோப் வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரோப்பை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இந்த கார்னரை இந்த இடத்துலையும் இந்த கார்னரை இந்த இடத்துலையும் நம்ம வந்து மடிக்கணும். இந்த இடத்துலையும் இந்த கார்னரை இந்த சைட்லேயும் மடிச்சுக்கணும். கரெக்டாக இந்த எண்டுக்கிட்ட சென்டரில் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். துணியை வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம இந்த ஊசி நூல் இருக்கு இல்லையா, ஊசியால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கணும். மூணையுமே இந்த ரோப்பு இந்த கிளாத்து மூணையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த நூலை வச்சு நம்ம தைச்சிட்டே வரணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக தைக்க போகிற தையல் வந்து இந்த மாதிரி ஊசியை வந்து இந்த மாதிரி நாட் போடாமல் அடியிலையும் மேலேயும் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துகிட்டே வரணும். நாட் போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம அந்த ரோப்பை வந்து ஊசியை வந்து எடுத்துகிட்டே வரணும். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த நூலை இழுத்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி தையல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி லூஸாக வந்து தையல் வந்து விழுந்திருக்கும். இப்போ இந்த நூலை லாஸ்ட்டில் இங்கே முடிக்கும் போது நல்லா இப்படி சுருக்கி விடணும். இந்த மாதிரி சுருக்கம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கணும். இப்படி இழுத்து விட்டோம்னா இந்த மாதிரி சுருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டைட்டாகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டு தையலை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து நம்ம இந்த பேலன்ஸ் இருக்கிற நூலால் அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஒரு 2 தடவை சுற்றிட்டு இங்கேயும் லாக் பண்ணிடணும். அப்படியே 2 நாட் போட்டு லாக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். இந்த தையல் நமக்கு சரியாக விழலைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மிஷினில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். ஏன்னா இந்த ரோப் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். மிஷினில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் டைட்டாக. நான் வந்து ஒரு 2 தையல் வந்து போடுறேன். அந்த ரோப் இருக்கிற இடத்துல மட்டும் 2 தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை கட் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ரோப்பை வந்து நம்ம இந்த சைடை எடுத்து விட்டுறணும். இந்த ஹோல் வழியாக இந்த பிசரெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இந்த ரோப்பை வெளிப்பக்கமாக எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ரோஸோட ஒரு மொட்டு இருக்கும்ல, அது மாதிரி ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் வந்து ஒரு ஷைனிங் கிளாத்தில் வந்து துணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 4 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். செகண்டு நம்ம அந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு நம்மளோட ஒரு கார்னரை இந்த சைடும் இன்னொரு கார்னரை இந்த சைடும் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம துணியை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊசியால் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் நூலே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஊசியை மேலேயும் கீழேயும் அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும். நாட் போடக்கூடாது. தையல் வந்து இப்படி தான் இருக்கணும், லூஸாக இருக்கணும். இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சைடு அப்படியே இதை வந்து சுருக்கணும். ஃபுல்லாக எல்லா சைடும் இப்படி சுருக்கிட்டு தையல் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டு இதை அப்படியே லாக் பண்ணிக்கலாம்.
இல்லை 2 நாட் போட்டு ஃபுல்லாக தையலை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நமக்கு வேணால் இதை அப்படியே சுற்றி இன்னொரு லாக் போட்டுக்கலாம். நூலால் டைட்டாக சுற்றிக்கலாம். இது எதுக்காக நான் கையில் வந்து ஊசியெல்லாம் தைக்க சொல்கிறேன்னா, அந்த மாதிரி சுருக்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். மிஷினில் தைச்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வராது. இது மாதிரினா கையில் இந்த மாதிரி தைச்சா ஈஸியாக வந்துடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷின்லேயும் ஒரு தையல் வந்து போட்டுடலாம். இல்லைன்னா அந்த ரோப் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி அந்த ரோப்புக்குள்ளது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ரோப்பு வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ரோஸோட மொட்டு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இது உள்ளார வந்து நம்ம மணி கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரோப் இழுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு மணி வச்சு நம்ம கட்டிட்டோம்னா இது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த மணி மட்டும் நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்வி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.